இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்றைய வாழ்வு தரும் உணவு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 15 21 வரை என்னோட கூட சேர்ந்து வாசியுங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடன் கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமுமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைதனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயையை கீழ்பட்டிருக்கிறது. ஆமென். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளை உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுவீராக. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் அவர்களை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க ரஜா. அப்பா, இந்த நாளில் ஆண்டவரே உம்மிடத்துல என்ன விண்ணப்பத்தோடு ஜெபத்தோடு ஆண்டவரே இருக்கிறார்களோ அந்த விண்ணப்பங்கள் ஜெபங்கள் ஆண்டவரே நீர் அப்பா அப்படியே ஆசீர்வதித்து தருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில ஆண்டவரே என்னுடைய வியாதி எப்பொழுது என்னை விட்டு நீங்கும் என்ற ஆண்டவரே அப்பா மனக்கலக்கத்தோடு வேதனையோடு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உடைய கரங்களில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உடைய தழும்புள்ள கரத்தை தொட்டு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் சுகப்படுத்தும்படியா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில ஆண்டவரே ஒரு அற்புதத்தை நாங்கள் காணணும் ஆண்டவரே. அப்படியா மகிமை வெளிப்படும்படியா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உடைய ரத்தத்தால ஒவ்வொருவரையும் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே உடைய கரங்களில் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஏந்தி தாங்கி ஆசீர்வதிக்கும்படியா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. God bless you.